டொமேட்டோஸ் நல்லா பாயில் ஆகிடுச்சு. கிழங்கா இப்படி இந்த மாதிரி ஒரு வாட்டி அவிச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து சக்கரை நல்லா கழுவிட்டு தண்ணி அந்த மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வைங்க. ஸோ இது வேகட்டும். இது கூட என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க, ரொம்ப போட வேண்டாம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு. இது வெந்ததுக்கப்புறம் இது ஃபஸ்ட்டு வேகட்டும். கொஞ்சமாக பிஞ்ச் அளவு சால்ட் பண்ணுங்கள், இதெல்லாம் வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சக்கரை கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. இங்கே பாருங்கள், கத்தி வச்சுங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ இது கூட என்ன பண்ணிங்கன்னா திருகுன வெல்லம் இருக்குல்ல அது போட்டுக்கோங்க. வெல்லம் போடலாம், இல்லை கற்பட்டி போடலாம், எது வேணால் போடலாம். ஆனால் சுகர் போடாதீங்க. ஏன்னா சக்கரை கிழங்கு ரொம்ப ஹெல்த்தி, அந்த ஹெல்த்தியோடு சேர்த்து நம்ம ஒயிட் சுகர் போட வேண்டாம். இதுக்கு நீங்கள் ப்ரௌன் சுகர் தான் கூட ஓகே, ஆனால் வெல்லம் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அந்த சக்கரை கிழங்கு அந்த ஸ்வீட்னஸ் உள்ள அப்சர்வ் ஆகிற வரைக்கும் வச்சுக்கோங்க. அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இது அப்படியே கொஞ்சம் சிம்லேயே வச்சு வேக வைங்க. இப்போ பாருங்கள், நல்லா இந்த கிழங்கோட உள்ளே பாருங்கள் எவ்வளோ அந்த அளவுக்கு ஊறி போயிருக்குன்னு. ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சீனி பாவு இருக்குல்ல அதோடு சேர்த்து நம்ம டிப் பண்ணி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான சக்கரை கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க இதோட டிப் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க.